இந்தாங்க லெட்டர். என்ன லெட்டர் மாப்ள? மாமா, லோனுக்காக ஐயா கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்குன்னு பேங்க்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் இந்த லெட்டர். மாமா, இந்த லெட்டர் வந்தாலே லோன் கிடைச்ச மாதிரி. பணம் என் கைக்கு வந்த உடனே முதல் வேலையா மாடி மேல மாடி கட்டி காலேஜ் திறக்கணும். நம்ம காலேஜுக்கு வர்ற படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேருக்கு சீட்டு தரணும் மாமா. மொத்தத்துல நம்ம காலேஜுக்கு வர்ற பொண்ணு பசங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கல்லால உட்கார்ந்து கலெக்ஷன் பார்க்க வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு மாமா. வந்த பணத்தை கரெக்டா எண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு இளவஞ்சி பொறுப்பு. மொத்தத்துல எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்கணும் மாமா. என்ன மாமா, நான் எவ்வளவு ஆர்வமா பேசிட்டு இருக்கேன், உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் காணோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, தொகை பெருசு இல்லையா, திருப்பி கட்டுறதுல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை மாமா வரப்போகுது? வெளியில இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. பிரச்சனை வந்தா உங்களாலதான் வரும். இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமா நீங்க பிரச்சனை பண்ண போறது இல்ல. எதுக்கு கவலை மாமா? முதல்ல லோனை வாங்குற, காலேஜ் கட்ட போறேன் மாமா. கொடுங்க மாமா அந்த லெட்டரை. வரேன் மாமா. வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு. மாப்ள, இது ஒன் மேன் ஷோ மாதிரி. நான் மட்டும் தனியா ஆட போற ஆட்டம். பேங்க்ல இருந்து உங்களுக்கு லெட்டர் மட்டும் தான் வந்திருக்கு. பணம் வராது, வரவும் விட மாட்டேன். எங்க போய் தொலைஞ்சது? ஒரு பொருளை வாங்கிட்டு சொன்னா போனமா வந்தமான்னு இருக்க வேண்டாம். என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுக்காக இளவஞ்சி இதை மறைச்சு எடுத்துட்டு வர சொன்னா ஒன்னும் புரியலையே. நீயா? வரும்போது திருடி மாதிரி வந்தா கண்ணு இல்லாதவங்க கூட ஏதோ திருட்டுத்தனம் பண்றான்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தியா? வாங்காம வந்தா நீ சும்மா விடுவியா? எங்க? அதான் இளவஞ்சி, எதுக்காக இந்த கடுக்கா? அதுவா, இதுதான் நான் ரமாக்கு கொடுக்க போற கல்யாண பரிசு. கல்யாண பரிசா கடுக்காவா? ஆமா, இத நசுக்கி பால்ல கலந்து அந்த பால ரமாக்கு பனங்கள் கண்டு பாலா கொடுக்க போறேன். அடி பாவே, வேண்டாம் இளவஞ்சி, வயித்த கலக்கிடும். பாவம் சின்ன பொண்ணு. யாரு அவளா பாவம்? நான் பிறந்த வீட்டுல அவ அதிகாரமா இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. உண்மையை சொன்னா நான் தான் பாவம். இங்க பாரு, எங்க அம்மா வீட்டுல இல்லாதப்ப நான் இங்க வந்ததே அவளை சித்திரவதை பண்ணதான். நான் பண்ற சித்திரவதையில அவ துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும். அக்கா, அவ குளிக்கிறா, அவ வரத்துக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும். 2.5 லிட்டர் பாலை 2 கிளாஸ் வர மாதிரி சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன். அத நீ குடிச்சிடாம உள்ள இருக்கிற 2 கிளாஸ்ல ஊத்தி அதை எடுத்துட்டு வா. நான் அதுக்குள்ள இதை இடிச்சு வச்சிருக்கேன். புரிஞ்சுதா? அடியே ரமா, எங்க அப்பா குலசேகரம் வீட்டுக்கே வந்துட்டோங்கிற திமிரில இருக்கியா?
அத நினைச்சு நான் வயிறு எரியிற மாதிரி இத குடிச்சிட்டு உன் வயிறு எரியணும். இளவஞ்சி. அக்கா, எனக்கு ரமா மேல இருக்கிற கடுப்பை எல்லாம் இந்த கடுக்காதான் கரெக்ட் பண்ண போகுது. 1 2 3 அம்மா என்ன பாடுபட போறாளோ. என்னடி இது? பனங்கள் கண்டு. போடு. எதுல? போடுக்கா. இது எனக்கு போடு. போதுமா? போதுமா? இன்னும் கொஞ்சம் போடு. இன்னுமா? இந்த கரண்டில கலக்க கூடாது. இளவஞ்சி, எதுக்கு இதுல பனங்கள் கண்டு போட சொன்ன? அக்கா, தப்பு பண்றது பெருசு இல்ல, தப்ப தப்பே இல்லாம பண்ணணும், அதுதான் பெருசு. அவளுக்கு மட்டும் தனியா பால் கொடுத்தா அவளுக்கு சந்தேகம் வரும்ல. அதான் நானும் கடுக்கா கலர்ல இருக்கிற இந்த பனங்கள் கண்டு பாலை அவளோட சேர்ந்து குடிக்க போறேன். சும்மா சொல்லக்கூடாது இளவஞ்சி. நீயும் 4 எழுத்து படிச்சிருந்தேன்னு வையே, கங்கா மாதிரி பெரிய கலெக்டரா இருப்ப. பாவம், உனக்கு தான் படிப்பேறாம போச்சு. என்ன குத்தி காட்டுறியா? என்ன குத்தி காட்டுறியா? இல்ல, என்னமோ பெரிய வக்கீலுக்கு படிச்ச மாதிரி பேசுற. இரு, ராமா கதையை முடிச்சிட்டு உன் மண்டை உடைக்கிறேன். சரி வா, இத பாரு. இது கடுக்கா பால், இது பனங்கள் கண்டு பால். என்ன ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. வா. ஐயோ, இந்த குழவையை தள்ளி விடுக்கா, தள்ளி விடு. இரு, இத மூடி. வா வர வர வா. ரமா, இங்க வா. என்ன நீ? குளிச்சு முடிச்சதும் பனங்கள் கண்டு பால் குடிப்பேன்னு அம்மா சொன்னாங்க. இந்தா குடி. அண்ணி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நானே கலந்து குடிச்சுக்கிறேன். சிரமப்படுறதுக்கு நான் என்ன கல்ல சுமந்தானா இல்ல கடுக்காய் சுமந்தாளா? நீ எடுத்து குடிமா. புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு பனங்கள் கண்டு பால் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதமா இருக்கும். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். சுண்ட காய்ச்சின பால் யாருக்கு கிடைக்கும்? குடிச்சிட வேண்டியதுதான். இங்க பாரு அத்தை எப்படி குடிக்கிறேன்னு. இப்படிதான் குடிக்கணும். குடி. நான் உள்ள போய் குடிச்சுக்கிறேன் அண்ணி. நல்லாதான் இருக்கு. பாவி பாவி, ஒரு சொம்ப பால எனக்காக 2 டம்ளரா சுண்ட காய்ச்சினே. உளைச்சல் பட்டு அதே எடுத்து குடிப்ப. அடி இளவஞ்சி, எவ்வளவு நாள் அடிச்சுக்க. இந்த மாதிரி சுண்ட காய்ச்சின பாலை குடிக்கிறதுக்கு எவ்வளவு அடி வேணாலும் வாங்கிக்கலாம். ஒண்ணு இரு, வந்து ஒண்ணு வச்சுக்க.
வாழ்நாள்லயே இவ்வளவு சுவையான பாலை வரைக்கும் குடிச்சதே இல்ல. ஐயா, வயிற்று என்னவோ பண்ணுவேன். இளவஞ்சி, ஐயோ அம்மா, இளவஞ்சி. என்ன இது? பாலை குடிச்சிட்டு அமைதியா போறா? ஒண்ணுமே பண்ணலையா? அது எப்படி? அவளுக்கு எப்படி பண்ணும்? கடுக்கா பாலை குடிச்சது நான் இல்ல. ஐயோ, என்னக்கா சொல்ற? முடியல வச்சு, என்னால முடியல. ஐயோ, வயிற்றுல யாரோ உட்காந்து பாவாடுற மாதிரியே இருக்கே. ஐயோ, கடகட சத்தம்லாம் கேட்குது. என்னால முடியல வச்சு. உனக்கு வேணுக்கா? நல்ல வேணும். பேராசப்பட்டல, உனக்கு நல்ல வேணும். நீ என்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்த, எல்லாத்துலயும் மண்ணடி போட்டல, உனக்கு வேணும், நல்ல வேணும். பாடி இவள, நானே அவசப்பட்டு இருக்கேன். என்ன வேணும் வேணுங்கிறிய? பாடி அது இடது பக்கம் கடுக்கா பால் வச்சோம், வலது பக்கம் பனக்கல் கண்டு பால் வச்சோம். எப்படி மாறுச்சு? ஒரு நான் ஒருத்திக்கு அவசப்பட்டு இருக்க, மாறத பத்தி பேசிட்டு இருக்கா. எப்படி இடது பக்கம் கடுக்கா பால் வச்ச, வலது பக்கம் கல்கண்டு பால் வச்ச? மங்காக்கா ஏதோ சொன்னுச்சுன்னு எந்திரிச்சு போன. இது எப்படி மாறுச்சு? ஐயோ, அத்தை, சந்தனம் குங்குமம் வையே. ஏன் அத்தை, நிஜமாவே நீங்க கங்கா மேல பாசமா இருக்கீங்களா? அடிச்சன மூஞ்சி எகிரிடும். என்னடி கேள்வி கேக்குற? ஏண்டி, என் பொண்ணு மேல நான் பாசம் வைக்காம வேற யாரடி பாசம் வைப்பா? அத்தை, அன்பு பாசம்லாம் பேசுறதுல மட்டும் இருந்தா போதுமா? நடந்துக்கிறதுலயும் இருக்கணும். இந்த நேரத்துல கங்காக்கு தேவையானதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கணும். ஏண்டி இருமுற? இருமல, கங்கா மேல என்ன புதுசா இந்த அன்பும் அக்கறையும் பொறுமுறை. ஏய், நான் தான் அன்னைக்கே சொன்னலடி, மலை மாதிரி பாசத்தை என் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன்டி. ஏய் 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 ஏய், நீ என்ன சொல்ல வரியோ அத சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வா. சொல்றேன் அத்தை, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு 5 சோறு செஞ்சு ஊட்டணுமாமே, அத மறந்துட்டீங்களா? அத அவங்க அம்மா வீடு தானே பண்ணணும், அதானே முறை. அடி பாவி, என்னடி இது? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நாக்கு மேல பல்ல போட்டு நாம வேற அவங்க வேற பிரிச்சு பேசுற. இங்க பாரு, கங்காவை சுப்புலட்சுமி அம்மா மடியில சுமந்திருந்தாலும் கங்காவை தான் சொந்த மகளா நம்ம அத்தை மனசுல சுமக்கிறது தெரிஞ்சும் இந்த மாதிரி பிரிச்சு பேசுற நீ. ஏன் அத்தை, அந்த 5 சொத்தை நாம பண்ணி ஊட்டி விட கூடாதா? ஊட்டி விடலாண்டி, என்னடி தப்பு இருக்கு அதுல? அப்படின்னா சொல்லுங்க அத்தை, நாளைக்கு பண்ணிடலாமா? நாளைக்கு நாளு நான் பாத்துட்டேன். நாளைக்கு அமோகமான நாள், நிறைஞ்ச பௌர்ணமி, சிவனுக்கு உகந்த நாள். 10:12 நல்ல முகூர்த்த நேரம் அத்தை. அந்த நேரத்துல என்ன நல்லது பண்ணாலும் நல்லதாவே தொடங்கி நல்லதாவே முடியுமா? அடேங்கப்பா, இவ்வளத்தையும் பார்த்து வச்சிருக்கியா? நான் சுப்புலட்சுமி கிட்ட சொல்லிடுறேன், நீ 5 சோறு பண்றதுக்கு தேவையானதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடு. ஐயா, எதை ஆரம்பிக்க சொல்ற? ஐயா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நம்ம கங்காவுக்கு 5 சோறு கொடுக்கணும்னு இளவஞ்சி யோசனை சொன்னா. யாரு இளவஞ்சியா? ஆமாங்க ஐயா. பரவாயில்லையே,
வர வர இளவஞ்சி குணத்துல நல்ல மாற்றம் தெரியுதே. அன்னைக்கு என்னடான்னா குங்குமத்தோட போனா, இன்னைக்கு என்னடான்னா 5 சோறு பண்ணணுங்கிற. இதையெல்லாம் இவ ஏன் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் இளவஞ்சி கங்காவோட நல்லதுக்காக பண்ணல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இளவஞ்சி தப்பு கணக்கு போட்டா. இளவஞ்சி இதெல்லாம் முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்துக்காக பண்றான். எனக்கு தெரியும். வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சா நீயும் வாய் வயிறுமா நிப்பங்கிற ஆசையில தானே இதெல்லாம் செய்யற. நல்ல வேளை உளறி கொட்டி இருந்திருப்பேன், தப்பிச்சிட்டேன். இளவஞ்சி ஐயா பண்ணு இளவஞ்சி, தாராளமா செய். கூடிய சீக்கிரமே முத்தரசியும் குலசேகரனும் உனக்கு 5 சோறு கொண்டு வருவாங்க. உனக்கு குழந்தை பிறந்தாதான் உன் புருஷனுக்கும் பொறுப்பு வரும். ஏய், பெரிய ஆள்டி நீ. ஐயா சொன்ன காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் கங்காவை இந்த தாங்குறியா? சீக்கிரம் உனக்கு விசேஷம் வரும். வடிவு, இதெல்லாம் எடுத்து வச்சிருமா, நான் அடுப்படியை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன சந்தேகப்படுறாளே, தெரிஞ்சிருக்குமோ?